இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்துல திமுக இப்படி மாட்டிக்குவாங்கன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இவங்க அதாவது கூட்டணி கட்சின்றவங்க பெருசா என்ன எதிர்பார்க்க போறாங்க? அதாவது தொகுதி நிறையா வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க தொகுதியோட பிளஸ் ஆட்சியில இறங்கிட்டுருக்காங்க. வேற யாரு? காங்கிரஸ் தான். என்ன நடந்துச்சு? அவங்க என்ன கேட்டாங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நான் எப்போ எலெக்ஷனை பத்தி ஆரம்பிச்சேன் 2026 தான் ஆரம்பிப்பேன். அப்பயே நீங்க கப்சுப்புன்னு புடிச்சுக்கோங்க. ஓகே, எலெக்ஷன் பத்தி தான் பேச வரான் அப்படின்னு. இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமும் வேணாம். ஏன்னா எலெக்ஷன் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்டேட் பண்றது தான் எங்களோட வேலை. அதனால வந்து எலெக்ஷன் முடியிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா எலெக்ஷன் ஸ்டோரி தான். அதனால வந்து நீங்க என்னென்ன நடக்குது, பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோ பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ 2026 எலெக்ஷன் வந்துருச்சுல. ஸோ இந்த எலெக்ஷனுக்காக ஏகப்பட்ட பேர் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை மீன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சி ஜெயிக்கணும் அப்படின்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அதாவது இப்போ வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இங்கே டிவிகேவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு வந்து ஜனவரி மாசத்துல வந்து யாரோட கூட்டணி வைக்க போறா அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு வழக்கம் போல வந்து டிஎம்கே வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎம்கே இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இருக்கும். அவங்க கூட வந்து விசிகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாமே இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி வந்து என்டிஏ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றப்போ நமக்கு வந்து பிஜேபி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்துடும். தேமுதிக வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்தாலும் வாய்ப்பு இருக்கு, வராம இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மாதிரி ரெண்டாம் கட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி வந்து எப்பவும் போல சோலோவா சிங்களா ஆட போறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து தாவேக்கு வந்து சோலோன்னு சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கூட்டணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ வந்து டிஎம்கே வந்து கூட்டணியில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஏன்னா போன வாட்டி அவங்க ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா கூட்டணி தான். அவங்க சைடு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால ஜெயிச்சாங்க. இப்போ ஏடிஎம்கே ஏன் ஜெயிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட கூட்டணி சரியா இல்லை, அதனால அவங்க தோத்துட்டாங்க. இதான் உண்மை. இப்போ திமுக வந்து யாரோட கூட்டணி வச்சதுனால ஜெயிச்சாங்க? காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால ஜெயிச்சாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க கேட்கிற சீட் அவங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது செல்வ பெருந்தகை, அதாவது தமிழக காங்கிரஸோட தலைவர், இவர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து கூட்டணின்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கூட்டணியை வச்சுதான் போன வாட்டி திமுக ஆட்சியில வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஊபிஸ் எல்லாமே பயந்துட்டாங்க. ஊபிஸ்னா உடன்பிறப்புகள். யூபிஐ சொல்லல, யூபிஎஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டேன். அந்த யூபிஐ 200 யூபிஐ டிரான்ஸ்ஃபர் அப்படிலாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து யூபிஸ், அதாவது உடன் பிறப்புகள், ஷார்ட்டா சொல்றேன். அந்த மாதிரி ஊபிஸ் எல்லாமே பயந்துட்டாங்க. என்னடா அவர் இப்படி சொல்றாரு, ஐயோ காங்கிரஸ் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்ற ஸ்டன் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், ஒரு மாதிரி நடுங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது திமுக கிட்ட வந்து இப்படி ஒரு பதில வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நீங்க ஜெயிச்சதுக்கு வந்து நாங்க தானே காரணம், அப்படிதானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களா. இதுக்கு வந்து பின்னணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து காங்கிரஸோட கொஞ்சம் இணையறதா பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஜாக்பாட். இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் நடந்துச்சுல, அதுல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு படுதோல்வின்னே சொல்லலாம். டோட்டலா தோல்வி, படுதோல்வி இல்ல, படுக்க வச்சு தோல்வி. அதெல்லாம் டோட்டலாவே முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து அந்த இன்சிடென்ட்டை வச்சு இப்போ இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டவுட்ல தான் இருக்காங்க. அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 60 சீட்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து அது 45 மாறிச்சு. அப்புறம் வந்து 40 ஆச்சு, 43 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ போக 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 20க்கு வந்து 25க்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து 20 வந்துரும், அப்புறம் 15 வந்துரும். அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க சொல்லிக்கோங்களேன். அந்த மாதிரி காங்கிரஸுக்கு வந்து திமுக கொடுக்குற சீட்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அது மட்டும் இப்போ பீகார்ல வந்து படுதோல்வி ஆயிட்டாங்களா, அப்ப கண்டிப்பா வந்து டிஎம்கே வந்து சீட்டை கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே காங்கிரஸ் வந்து முன்னாடியே ஆகா இவன் வந்து நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க, நம்ம வந்து முன்னாடியே முந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க சீட்டும் வேணுமா, அப்புறம் வந்து அந்த பதவியிலையும் கொஞ்சம் பொறுப்புகள்லையும் கொஞ்சம் வேணும் அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா இருப்பேன், இல்லைனா வந்து தமிழ்ல கொடி பறக்குது, விஜய் கொடி பறக்குது அப்படின்ற கொடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கு. ஸோ அந்த கொடிக்கு ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டா மூஞ்ச பார்த்து சொல்லலை,
இப்படி தொடுவாங்கல்ல கையை, அந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஏன்னா இடையில வந்து எதையாவது பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர் தாவேகா தலைவர் விஜயுடன் ஆலோசனை அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஒருவேளை காங்கிரஸோட இணைய போறாங்களோ, அப்ப பாஜக கூட இணைய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம்லாம் இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி இப்போ வந்து இவர் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்கிறது தெரிய போகுது. ஓகே வந்து தாவேகாவோட காங்கிரஸ் இணைய போகுது அப்படின்றது. ஆனா தாவேகாவோட காங்கிரஸ் இணைஞ்சிருச்சு அப்படின்னா டிஎம்கேவுக்கு வந்து அவ்வளவுதான். டிஎம்கேங்கிற ஒரு கட்சியே வந்து காணாம போயிடும். அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து கலைஞர் ஐயா இருக்கிற காலத்துல இருந்தே காங்கிரஸ் எல்லாமே கூடயே பயணிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கைவிட்டு எண்ணணும் எத்தனை வருஷம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து காங்கிரஸோட பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாதி இது ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போன வாட்டி கூட காங்கிரஸ் வந்து 18 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேபி 18, தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்க. மேபி 18 இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற டிஎம்கே வந்து கூட்டணி விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால வந்து இவங்க என்ன கேட்கறாங்களோ மேபி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வெளியே அனுப்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கட்சி விட்டு பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைசேஷன் ஏதாவது பேசலாம். அந்த மாதிரி மேபி அவங்க எடுக்கிற சீட்ஸை கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் பதவியில் கொஞ்சம் பாதி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? செல்வ பெருந்தகை வந்து மீடியாட்ட வந்து ஒரு டயலாக் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து கேட்க கேட்க நான் வந்து உழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். நான் அதை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது 1 1 2 கிடையாது, 1 1 11. இது வந்து புது கணக்கு. 1 1 2 கிடையாது, 1 1 11. அதுக்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு மீனிங் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 900 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்கு. அதாவது 9000 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்கு. எங்ககிட்ட வந்து 100 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்கு. நீங்க வந்து விமான நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட 1 லிட்டர் இருந்தால் தான் போக முடியும். இப்போ உங்ககிட்ட 900 இருக்கு, எங்ககிட்ட ஒரு 100 இருக்கு அப்படின்றப்போ எங்க பெட்ரோல் உங்ககிட்ட நாங்கள் கொடுத்தாதான் நீங்க விமான நிலையத்துக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நடுரோட்லயே நின்றுவீங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா எங்கள்கிட்ட இருக்கிற 100 பெட்ரோல் நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்டெரக்டா சொல்லி உங்களுக்கு புரியுதா? என்னன்னா உங்ககிட்ட வந்து இத்தனை ஆட்சி இருக்கலாம். ஆனா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எங்க கிட்ட இருக்கிற ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அப்படி வந்து உங்களுக்கு வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சிஎம் பதவிக்கு போக மாட்டீங்க. அந்த ரோட்டுக்கு போறதுலயே நடுவில் நின்றுவீங்க, நடுரோட்லயும் நின்றுவீங்க அப்படின்றதான் இவங்க இன்டெரக்டா ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே வந்து தாவே காலம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சினிமா டைலாக் மாதிரி இருக்குல்ல. சினிமா டைலாக் மாதிரி இருந்தாலே தாவே காக்கிட்ட தான் இவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை விஜய் இவங்களோட சேர்ந்து ஒரு மேட்ச் போடுறாரோ அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம எதுவும் தெரியாம எதுவும் பேசக்கூடாதுப்பா. நான் நடக்கிறத மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொன்னது வந்து யூபிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயம். யூபிஸ்னா உடன் பிறப்பு, யூபிஐ கிடையாது, யூபிஸ். அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த மாதிரி வந்து செல்வ பெருந்தகை இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப இப்போ இடையிலேயே வந்து ஒரு சில சலசலப்பெல்லாமே நடந்துச்சு கட்சிக்குள்ள. ஸோ இது வந்து எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதில்ல. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டணி சரியில்லை, ஏடிஎம்கே வந்து எல்லாமே பிரிஞ்சு போறாங்க, எப்படி ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் எல்லாருமே இருந்தாலும் இப்போ வந்து டிஎம்கேக்குள்ளேயே இந்த கூட்டணி பிரச்சனை எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அது தாவேகா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. நான் புதுசாக வந்து கட்சி டக்குனு ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 2 சைடுமே அடிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ ஒரு சைடு வந்து இப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ட்ராங்கா இருந்த டிஎம்கே வந்து கொஞ்சம் அப்படியே அடி தட்டி தடுமாறுறாங்க. ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சைட் ஆஃப் செட் ஆஃப் அவங்க வந்து ஒரு விதமாக அதாடி சைலண்டாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுவுமே தெரியாமல் தாவேகா மட்டும் நடுவில் அப்படியே வந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரி முடிய போகுது அப்படின்றது தெரில. சரி ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட விட்டுறேன். இந்த மாதிரி காங்கிரஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வந்திருக்கு. இது என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை காங்கிரஸ் வந்து டிஎம்கே இருந்து விலகணும்னு நினைக்கிறாங்களா? வேற எதுவும் கட்சியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி எந்த கட்சியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஏன் விலக நினைக்கிறாங்க? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் போனா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.